என் இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களில் ஒருவனாக இந்த பாட்டு பட்டிமன்றத்தை ரசிப்பதற்காக ஒரு பார்வையாளனாக இங்கே வந்து அமர்ந்திருந்தேன். இந்த பாட்டு பட்டிமன்றத்தை துவக்கி வைக்க அருமை நண்பர் தூர்க்கு எனக்கு கொடுத்தார்கள் அழைப்பு. என்ன பேசுவது என்று என் மனதுக்குள்ளே ஒரு வியப்பு இருந்தாலும் ஏதோ ஒன்று பேச வேண்டும் என்று இல்லாமல் இந்த பட்டிமன்றத்தின் சார்பாக ஒரு சில வார்த்தைகளால் இங்கே ஒலிக்கும் என்னுடைய குரல் ஒலிப்பு. இதற்கு பிறகு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் கண்டு கழிப்பு என்று சொல்லி என் உரையை, என் சிற்றுரைக்கு எட்டிய உரையை சிற்றுரையாக சுருக்கமாக இங்கே உரையாற்றுகின்றேன். இங்கே கடந்த 9 நாட்கள் முடிந்து இன்றைக்கு 10வது நாட்களாக இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, மாபெரும் நிகழ்ச்சி. இங்கே மக்களுடைய மகிழ்ச்சியோடு, மக்களுடைய எழுச்சியோடு, இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவர்களுடைய எழுச்சியோடு இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் கடைசி தினம். இந்த நேரத்திலே இந்த பாட்டு பட்டிமன்றமும் இப்பொழுது நடக்க இருக்கின்றது. பொதுவாக எனக்கு தெரிந்த ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு வழி இருக்கும். அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வழி இருக்கும். ஒரு சிலர் படித்து விடுவார்கள், வேலை கிடைக்காது. படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்ற வழி, வேலை இருப்பவர்களுக்கு போதுமான வருமானம் இல்லை என்ற வழி. ஒரு சிலருக்கு மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள், அதுவே ஒரு பெரிய வழி. இப்படி ஒரு சிலருக்கு திருமணமாகாத வழி, திருமணமாகியும் குழந்தை பெறவில்லையே என்ற வழி. இப்படி ஏதாவது ஒரு வழி ஒரு மனிதனுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பகவான் பாகுபலி அவர்களை அனுதினமும் துதிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு தந்திரம். அதுவே நம் சமுதாயத்தின் பஞ்ச மந்திரம். அந்த பஞ்ச மந்திரத்தை உதித்தால் உங்கள் பஞ்சம் எல்லாம் பறந்துவிடும். நீங்கள் பகவான் பாகுபலி இடத்திலே நீங்கள் அடையுங்கள் தஞ்சம். உங்களுக்கு பறந்துவிடும் பஞ்சம், குளித்துவிடும் உங்களுடைய நெஞ்சம் என்று சொல்லுகின்றேன். ஆண்டவனுக்கு செய்வது அர்ச்சனை, அந்த அர்ச்சனையால் தீர்ந்துவிடும் உங்கள் பிரச்சனை என்று சொல்லுகின்றேன். அதே சமயத்தில் நாம் பயபக்தியோடு இந்த பாகுபலி சுவாமியை கடந்த 9 நாட்களாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஆராதனை, பல சுமைகளை, பல நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பக்தியோடு நாம் செய்கின்ற ஆராதனை பசி என்று வந்துவிட்டால் நாம் செல்லும் இடமோ சமாராதனை. அந்த சமாதானையிலே நாம் பசியை செவிக்கு இங்கே உணவு கொடுத்தாலும் அங்கே பசிக்கு உணவு கொடுத்தார் டூர்கிங் விஜயன் அவர்கள் சொஸ்தி கேட்டரிங் மூலமாக. இங்கே சொஸ்தி கேட்டரிங் விஜயன் பேசும்போது சொன்னார், நான் சிறு சிறு கேட்டரிங் வேலைகளை நடத்தி கொண்டிருந்தேன் என்று சொன்னார். எனக்கும் தெரியும், 20 சாப்பாடு 30 சாப்பாடு அப்படியே வளர்ந்து ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணி இன்னைக்கு இந்த 10 நாட்களா இவருடைய கூட்டத்தை அவர் அரவணைச்சு ஆதரிச்சு ஒரு அறுசுவை உணவை இங்கே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கும் இந்த உணவை கொடுத்தவருக்கும் அதற்கு நன்கொடை அளித்தவர்களுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இப்பொழுது பாட்டு பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. இந்த பட்டிமன்றம் ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் இவருடைய நிகழ்ச்சியை நான் ஒரு சில இடங்களில் நேரில் பார்த்திருக்கின்றேன், யூடியூபிலும் கண்டு கழித்திருக்கின்றேன். அதை வைத்து நான் சொல்லுகின்றேன், இவருடைய நிகழ்ச்சியில்
மனதளவிலே இருக்கும் நிறை மறந்தும் கூட வைத்து விட மாட்டார் குறை. அந்த அளவுக்கு வார்த்தையில் இருக்கும் வரைமுறை. இவர் ஊரோ ஆடுதுறை. நான் ரசிகனாக இருந்து டி ராஜேந்திரனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஊரோ மயிலாடுதுறை. அந்த மயிலாடுதுறை அங்கே மயில் ஆடியதோ இல்லையோ, இந்த ஆடுதுறை நிகழ்ச்சியில் குயில்கள் கூவும் என்று நான் நினைக்கின்றேன். இது நடக்கும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பாட்டு பட்டிமன்றம் நாம் வயிற்றுக்கு உணவளித்தாலும் நாம் செவிக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்த இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை அவர்கள் பாடுவார்கள் பாட்டு, அதை நீங்கள் கேட்டு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் பாராட்டி, நீங்கள் அவர்களுக்கு பாராட்டு என்ற விதத்திலே அதிகமாக கொடுக்க வேண்டும் கைத்தட்டி என்று சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சியை துவக்கி இருக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் டூர்கிங் விஜயன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஊர் பொதுமக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து சமஸ்த சிராவகர்கள் அனைவருக்கும், தர்மகர்த்தா அனைவர்களுக்கும், கோயில் கமிட்டி தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இங்க பிரதிஷ்டை ஆரம்பிச்சது எல்லாரும் ஒரு பயத்திலேயே இருந்தோம். இப்பொழுது நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டது. சாப்பாட்டுலயும் குறையில்லை, காபி டீக்கு ஜனங்களுக்கு எந்த குறையும் இல்லை. எல்லாரும் விட இங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்து நல்லபடியா நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சாப்பாடு குறையில்லாத மழையா இருந்தாலும் வல்லபுரிகளோடு எல்லாம் செய்து எல்லாத்தையும் நல்லா நன்றியா நடத்தி கொடுத்த அனைத்து ராஜகிரி எல்லாம் சமஸ்த சிராவகர்கள் அனைவரும், கோவில் கமிட்டி, பிரதிஷ்ட கமிட்டி அனைவரும் ஒன்று சேர்ந்து நன்றாக நடத்தி முடித்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி ஐயா. பண்டைய கல்யாண கமிட்டியினுடைய தலைவர் அனந்தராஜ் அவர்களையும் திரு அஜித் தாஸ் அவர்களையும் திரு ராஜகாந்தன் அவர்களையும் மேடைக்கு எல்லாருமே அப்படிதான். இப்ப நான் கேட்கக்கூடிய பாடல் எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? கொஞ்சம் பாடுறது கஷ்டம் தான். பார்ப்போம். 4 பேர் சேர்ந்து பாடிய பாடல். சரிங்க. 4 பேருமே ஒவ்வொரு ஆளுமே சிங்கம். நான் இப்ப இந்த பெயரை சொல்ல மாட்டேன், நீங்களா தான் கண்டுபிடிக்கணும். சரி. 4 பேரும் சேர்ந்து பாடிய பாடல். இந்த பாடல் இந்தியாவினுடைய திரையுலகத்திலே வேற எந்த கொம்பனாலையும் பாட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிங்கங்கள் 4 பேர் சேர்ந்து பாடினாங்க. அந்த இப்ப உங்களுக்கு நான் கொஞ்சம் குழு தரேன். 4 பேர் பேர் சொல்லுங்க ஐயா. பேர் சொல்றேன், பேர் சொல்லுங்க. நீங்க பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. டிஎம்எஸ். சரிங்க. சீர்காழி கோவிந்தராஜன். சரிங்க. திருச்சி லோகநாதன். பிபி சீனிவாஸ். இந்த 4 பேருமே போட்டி போட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை இங்க பாட முடியுமா? உங்களால பாட முடியுங்க ஐயா. ஏன் தெரியுமா? இந்த செக்கிங்ல ஜெயிக்கிறாரான்னு பாப்போமே. பாப்போம். கொடையும் ஒரு 2 மாதம், மயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்கள் கர்ணனுக்கோ 4 மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கோ
என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தான் கொடுப்பான் தயாநிதியே நாணி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவல கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தன ஞானிய நெஞ்சம் தினம் கொடுத்து ஏய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே தினம் கொடுத்து ஏய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் பணிந்து கொள்வார் மாமன்னன் கர்ணனோம் கண்கரம் நீட்டுவான் மற்றவர் எடுத்துக் கொள்வார் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன் வறுமைக்கு வறுமையை வைத்தவோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் கொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தருவாய் போற்றி தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் போர் உயிர்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துளங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி நாலு பேருடைய குரல்ல பாடுறதுங்கிறதுலாம் ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. இவர் ஏதோ ஆர்கெஸ்ட்ரா கச்சேரியில பாடக்கூடியவர் கிடையாது. இவர் பார்க்கிற வேலை வேற ஒரு வேலை. இவர் என்ன வேலை பார்க்கிறாருன்னு சொன்னாதான் ஆச்சரியப்படுவீங்க. திருவாரூர் நகர காவல்துறை ஆய்வாளர், ஒரு போலீஸ் எஸ்ஐ தான் இப்ப இந்த மேடைக்கு தொண்ணூறுல வந்து பாடுறாரு. இவருக்கு கீழே போலீஸ் வந்து 50 பேர். அந்த டீமுக்கு இவர் தான் எஸ்ஐ. ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி இந்த அளவுக்கு கம்பீரமா பாடுறாருன்னா தமிழக காவல்துறைக்கு உங்களால ஒரு நிச்சயமான ஒரு பெரிய பெருமை உண்டு. ரொம்ப நன்றி ஐயா. இப்ப இந்த பாகுபலி கிட்ட உங்களுக்காக ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். என்னங்க ஐயா? 100 வயதுக்கு குறையாம நீங்க வாழணும். அது இந்த பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரணும். ரொம்ப நன்றி. அந்த 100 வயது வரைக்கும் இந்த குரல் வளமும் மாறாம இருக்கணும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். நன்றி. ஏமா கோவிந்தையா 100 வயசு வரையும் வாழணும்னா கௌதமி எத்தனை வயசு வரையும் வாழணும்? திண்டிவனத்துல சீட்டு எழுதி வச்சுட்டு போவோம்.
கொடுக்குமா? சும்மா இருக்காது ஒரு பொண்ணு. இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னங்கய்யா? நீங்க தான் கண்டுபிடிச்சு பாடணும். சரிங்க. கேக்குறதா? நம்ம வரும்போது பேசுறோம்ல, இன்னைக்கு காலையில புறப்பட்டல ஆடுதுறையில அந்த பரமேஸ்வரர் நாள்ல திண்ணையில உட்கார்ந்துருந்தான். நான் அப்பதான் பைய தூக்கிட்டு வர்றேன். அவன் சம்சாரம் ஓடி வந்தா, என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டீங்களா சேதி அப்படின்னா. என்ன ஆயான்னா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு பாருங்க ஐயரு, இன்னைக்கு காலையில லாரியில அடிபட்டு அதே இடத்துல செத்து போயிட்டாருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சுல்ல. அதுக்கு இவன் சொல்றான், செஞ்ச பாவம் சும்மா உடல பாரு. அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சதே மகா பாவம்னு நினைக்கிறான்னா இந்த பாவிகளுக்கு எல்லாம் கல்யாணம் தேவை. எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு சம்சாரம்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அத நினைப்பு வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாடுக்கலாம். வந்துருச்சுங்க, நினைப்பு வந்துருச்சுங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு பூவாடை சிவரே பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாராடை போன்ற முகம் மாறியதேனோ மணி போல நாணமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. வாரென்று கூறாமல் வருவதில்லையா காதல், வாரென்று கேளாமல் தருவதில்லையா. வாரென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாரென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலோ, இரவிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலோ. இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலோ, இரவிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலோ. மறைந்து விட்டாலோ நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூட்டுவே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிரு பூவாடை சிவரே பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. சூப்பர், அருமையா பாட்டு. ஏப்பா
இந்த பாட்டை கேட்கிறவங்க எல்லாம் பல பேர் 16 வயசுக்கு மாறிடுவாங்க. கோவளம் கடற்கரையிலிருந்து ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரைக்கும் நூற்றுக்கணக்கான மீனவர் சமுதாய மக்கள் பகுதியில நானும் பாடியிருக்கிறேன், நீங்களும் பாடியிருக்கீங்க. அந்த மீனவர் சமுதாய மக்கள் 1000 பாட்டு பாடினாலும் ஒரு பாடலுக்கு எழுந்து நின்று கைதட்டி மரியாதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஏன் உங்களை சோதனை பண்ணுவானே, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். சொல்லுங்க. படகோட்டியில கவிஞர் வாலி ஒரு அருமையான பாடலை கொடுத்தார், தரைமேல் பிறக்க வைத்தார். அந்த பாடலை கேட்டு மயங்காத தமிழனே கிடையாது. அந்த மீனவர் சமுதாயத்தினுடைய அப்படியே வாழ்க்கையை படம் பிடிக்கக்கூடிய பாடல் அந்த பாடல். ஒரு பாதி பாடலை இந்த பொன்னூர் ரசிகர்களுக்காக தாங்கலாம். நிச்சயமா. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் கொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் புலராதோ, எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தார், தலைமையில் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், தலைமையில் பிறக்க வைத்தார், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார், தலைமையில் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், தலைமையில் பிறக்க வைத்தார். தொட்டில் பிள்ளை உறவை கொடுப்பவர் அங்கே, அலைக்கடவேலே மலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே, வெள்ளியாவே விளக்காயறியும் அழகான தொடர்ந்தால் தொடரும். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தலையில் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான், தலையில் இருக்க வைத்தான், எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தான், தலையில் பிறக்க வைத்தான். நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்து துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார்,
சம்சாரத்தை கை நீட்டி அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அவன் குடிகாரனா இருந்தாலும், அவன் பொறுக்கியா இருந்தாலும், ரவுடியா இருந்தாலும், 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவனா இருந்தாலும், ஆனா அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் வேற யாராவது அந்த அவனை திட்டுறாங்கன்னா சம்சாரம் பொறுத்துக்க மாட்டான். என் வீட்டுக்காரரை பத்தி உனக்கு என்ன தெரியும், அவரை திட்டுற வேலைக்கு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவதான் சம்சாரம். எல்லாத்துக்குன்னா இந்த 1 ரூபா மஞ்ச கயிறுக்கும் மனமுறியாத அந்த மஞ்சளுக்கு அந்த தாலி குடிக்காதுன்னா வாழ்நாள் பூரா சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்றாள்ல, அந்த சம்சாரத்தை கை நீட்டி அடிக்கப்படாது அப்படிங்கிறது பெரியவருடைய வாக்கு. இப்ப ஒரு பாடல் பாடி காட்டி நம்முடைய கிருத்திகாவை இப்ப நான் அழைக்க போறேன். பெண்களும் அப்படி நடந்துக்கணும். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் சம்சாரத்தை போட்டு சாத்து சாத்து சாத்தான், சாத்து சாத்து. அப்பா கைய புடிச்சு நடந்தாள் தெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். அப்பா கைய புடிச்சு நடந்தாள் தெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுகாதான் தெரிவாரு. பிச்சு பூ போடலாம் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தால் தெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பு கேட்டதில்லை. மேல் சட்டை போட்டதில்லை, கால் செருப்பு கேட்டதில்லை. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை, கண்ணாடிய பார்த்ததில்லை. அவர் ஒழிச்சு ஒழிச்சுதான் உள்ளாங்கையில் ரேகையில்லை. அப்பா கைய புடிச்சு நடந்தாள் தெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். முனுசாமி கிணத்தலதான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. மூச்சடைக்க ஓடி ஓடி சைக்கிள் கத்து கொடுத்தாரு. முனுசாமி கிணத்துலதான் நீச்சல் கத்து கொடுத்தாரு. மூச்சடைக்க ஓடி ஓடி சைக்கிள் கத்து கொடுத்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை பிள்ளைய ஆவாரு. மிட்டாசு வாழ்ச்சி கட்டி மெராசு போல் நடப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தால் பெரு அழகாக மாறும். என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுகாத்தான் தெரிவாரு. பிச்சு பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தார் தெரு அழகாக மாறும். நன்றி.
அன்பு தாயினுடைய ஆர்வத்திற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இவ்வளவு இந்த மேடையில வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால இந்த குடும்ப பாசத்தினுடைய ஒரு பாடலை பாடினதுக்கு நன்றி. பட்டிமன்றம் ஒரு 20 நிமிடத்துல தீர்ப்போட முடியும். அதுல சில பேர் நினைக்கிறாங்க இப்படி विष्णु उद्दिष्ट गोविंद उद्दिष्ट गरुडध्वज उद्दिष्ट कमला त्रैलोक्यं मंगलम गुरु मातः समस्त जगतां मधुगैडवारे गच्छो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्री स्वामिनिश्रुत जनप्रियतादशीले श्री वेंकटेश दयिते तव सुप्रभातम्. அப்படி பாட்டு பாடி எழுப்பி விடுவேன் நடுவர்களே. எப்படி நான் இந்த அளவுக்கு ஒரு பக்திகரமான பெண்ணா மாறினேன்னு நீங்க இந்த இடத்துல கேள்வி கேட்கணும். எப்படி மாறினீங்க? எப்படின்னா புது பாட்டை கேட்டு மாறினேன். நிகழ்வின் தொடக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே இறைவனை வழிபடுவதற்கு முக்தி நிலையை அடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, ஒவ்வொரு சமயமும் நதி போல, எல்லா நதிகளும் எப்படி கடலில் சென்று கலக்கிறதோ அது போல எல்லா சமயமும் இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பதற்கான வழியாகத்தான் இருக்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் இல்லையா? அது மாதிரி இப்ப நான் வந்து ஒரு இந்து சமயத்தை சார்ந்த பெண்ணு. இப்ப நீங்க அந்த வழிமுறையை நான் கடைபிடிக்கிறேன்னா, உலகத்திலே மிக உயர்ந்த மந்திரம் என்று இந்து மதம் அடையாளப்படுத்தக்கூடிய மந்திரம் எது தெரியுமா? தில்லையிலே நின்று ஆடுகிறானே எம்பெருமான் சிவபெருமான், அவனை போற்றி புகழ்கிற ருத்ர மந்திரம் தான் இந்த உலகத்திலே உயர்ந்த மந்திரம் என்று இந்து மதம் அடையாளப்படுத்துகிறது நடுவர்களே. அந்த ருத்ர மந்திரத்தை நாங்க கொடுத்தோம். ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். வீரபத்ராய அக்னிவேத்ராய யோக சம்ஹாரகாய சகல ரூபாய சர்வபூதாய சத்ய சாகராய சம்போ சம்போ சந்திரா. ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். ஹர 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 மகாதேவ். ஹர 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 மகாதேவ். ஓம் நமः சோமாய ச ருத்ராய ச நமः சாந்தாய நாருமாய ச நமः சங்காய ச பசுபதயே ச நமः உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரேவதாய ச தூரேவதாய ச நமோ ஹந்தே ஜவனீயசே ச நமோ விக்ஷேभ्यो ஹரிகேஷேभ्यो நமஸ்தாராய நமः சம்பவே ச மயோபவே ச நமः சங்கராய ச மயஸ்கராய ச நமः சிவாய ச சிவதராய ச. அண்ட பிரம்மாண்ட கோடி அகில பரிபாலனா பூரணா ஜெகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யஜ்ஞேயோ மயா நிஷ்சலா துஷ்ட நிக்ரதா சப்தலோக சம்ரக்ஷணா சோம சூர்ய அக்னியோச்சனா ஸ்ரீதரி சவவாகனா சூலகாணி புஜக பூஷணா திரிபுரநாசனர்த்தனா யோமகேசவகாசேன ஜனக பஞ்சவக்ர பரசுதஸ்த நமக. ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். இது இந்து சமயத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க சமண சமயத்தை வழிமுறையாக கொண்டு இறைவனை அடைவதற்கான வழிகளை பயிற்று கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கிறவங்க இல்லையா? இவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு நம்ம இந்து மதத்தினுடைய மந்திர சாஸ்திரங்கள்ல பகலாமுகி என்ற ஒரு தேவதை அது சமணத்திலையும் உண்டு. நிறைய ஒற்றுமை. இது வந்து ரெண்டு அவர்கள் கொள்கைகள் வேறு வேறு, ஆனால் அடிப்படை ஒன்று. ஆனா
இந்த சமண சமயத்துடைய கொள்கைன்னு எடுத்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்தேன் நடுவர் அவர்களே. என்னன்னா, எந்த உயிருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்வது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த அசைவ உணவு சாப்பிடாமல் இருப்பதுன்னு. அசைவம் சாப்பிடாம இருப்பது மட்டும் இல்ல, அந்த ஐந்தறிவு ஜீவன்களிடம் அன்பு காட்டுவதும் சமணத்தினுடைய கொள்கை. அதை எப்படி சொன்னாங்கன்னா, அந்த அன்பு எப்படி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க நடுவர்களே. எந்த வித்தியாசமும் பார்க்க கூடாது. யார்கிட்ட? அவங்க வடிவத்துல, அதாவது உருவத்தில் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும், பொருள் அதாவது பொருள் வைத்திருப்பவர்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும், ஆன்ம நிலை ஆத்மீக நிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலையில் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தாலும் அடையாதவர்களாக இருந்தாலும். இதுல வளர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னா மனிதர்கள் எல்லாரும் அதுல வந்துருவாங்க. வளர்ச்சி அடையாதவர்கள்ல மனிதர்களும் இருப்பாங்க, ஐந்தறிவு ஜீவன்களும் அதுல இருக்கும். ஓரறிவு ஜீவன்கள் வரை எல்லாமே அந்த வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கக்கூடிய ஜீவராசிகளா வந்துருது. இந்த அத்தனை ஜீவராசிகளிடத்திலும் எவன் உண்மையான அன்பை செலுத்துகிறானோ அவனே மிக இறைவனை அடைவதற்கான வழியை மிக சீக்கிரம் கற்றுக்கொள்கிறான்னு சமண மதம் சொல்லுது நடுவர்களே. இத நாங்க பாட்டுல கொடுத்தோம் நடுவர்களே. எப்படி கொடுத்தோம் தெரியுமா? இன்னோர் உயிரை கொன்று குசிப்பது மிருகமடா, இன்னோர் உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்கனடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. என்னைக்கு இதெல்லாம் நீ கத்துக்கிறியோ அதுல இருந்து புனிதர்கள்னு நாங்க சொன்னோம் நடுவர்களே. குடும்பம் குடும்பம்னு பேசுறீங்க, குடும்பத்தினுடைய ஆதி எது நடுவர்களே? குடும்பம், ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தினுடைய ஆதி அன்பு இல்ல. நீங்க சொல்றது உணர்வு, நான் கேட்கறது உறவு. கணவன் மனைவி உறவு இல்ல நடுவர்களே, ஒரு குடும்பத்தினுடைய கணவன் மனைவி உறவு கிடையாது. மனைவிங்கிறவ கூட ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில பாதியில தாங்க வருவா. ஆனால் ஆதியில் இருப்பவள் தாய் மட்டும் தான் நடுவர்கள். தாய் என்கிற உறவு தான் ஆதியிலே வருகிற உறவு. அந்த தாய் அன்பை நாங்க கொடுத்தோம். எதுக்குமே அந்த தாய் அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு கிடையாதுன்னு சொன்னோம் நடுவர்களே. எப்படி சொன்னோம் தெரியுமா? பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடையன்னே தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. சாதாரண பாட்டு இல்ல, சினிமா பாடல வீட்லயோ இல்ல ரோட்லயோ கேட்கிற பாட்டு இல்லங்க. திருச்சியில இருக்கிற ஐயப்பன் கோயில்ல கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அது எங்களுடைய புதிய பாடல் நடுவர்களே. அது மட்டும் சொல்லலங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு பணம் பொருள் புகழ் பேர் எது இருந்தாலும் நிம்மதி இல்ல. நிம்மதி எங்க தெரியுமா இருக்கு? தாயினுடைய மடியில இருக்குன்னு சொன்னோம். எப்படி சொன்னோம் தெரியுமா? மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு கோவிலை அங்கு தாலாட்டாடியை கோயில் தொழும் தெய்வம் நீ என்று நான் காணவேறில்லை, மனாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே. சபாஷ் 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 சபாஷ். அருமையான பாட்டு. ஆனா அந்த தாயை தாயினுடைய பெருமையை இசைஞானி இளையராஜா ஒரு பாடல் பாடுகின்ற போது அழுது கொண்டே பாடினார. ரெக்கார்டிங் பண்ண போறாங்க, பாட ஆரம்பிச்சிட்டார், அழுகை உதிர்ச்சி. என்ன காரணம்னா, அந்த பாடல் பாடும்போது பாடுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் இளையராஜாவினுடைய பெற்ற தாய் இறந்துட்டாங்க.
இறந்து போன தன்னுடைய தாயை நினைத்தார், அழுகை வந்தது, அப்படியே பாடி முடிச்சார். என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, கண்ணீரத்தாம் பார்த்தா. என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, கண்ணீரத்தாம் பார்த்தா. சொல்லி சொல்லி மாளாது, சொன்னால் துளை தீராது. என்ன பெத்த ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, கண்ணீரத்தாம் பார்த்தா. கெட்டு போன தாயி இல்லையடி அத்தா, கெட்டு போன தாயி எங்கு இல்லவே இல்லை அடியாத்தா. என்ன பெத்த அத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து போட்டா, கண்ணீரத்தாம் பார்த்தா. இளையராஜாவுடைய குரல் அப்படி. ஒரு காலத்துல வெள்ளைக்காரன் நம்ம இந்தியர்களை அடிமைப்படுத்துறான். ஆனா அதே வெள்ளைக்காரர்களை லண்டனுக்கு போட்டு, லண்டனுக்கு போய் சிம்போனி இசை வாசித்து அதே வெள்ளைக்காரர்களை அடிமைப்படுத்தியவன் ஒரு தமிழன் இசைஞானி இளையராஜா. மறந்துட முடியாது. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல கட்டுப்படுத்த முடியாத விஷயம் ஒன்னே ஒண்ணு இருக்குன்னு அவை பாட்டி அழகா சொன்னா, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனிங்கு சிவந்த சொல்லியர் மேல் காவூறுதல் 10 பசி வந்திட பறந்து போகும். நான் நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்தினுடைய மானம், ஒரு மனிதனுடைய மரியாதை, கல்வி கற்க வேண்டும் என்கிற எண்ணம், அறிவை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம், வலிமையை பெருக்க வேண்டும் என்கிற எண்ணம், இறைவனை வழிபட வேண்டும் என்கிற எண்ணம், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற எண்ணம், இனிமையான தேன் போன்ற மொழிகளை பேசுகிற பெண் மீது வைத்திருக்கிற காதல் முதற்கொண்டு பசி வந்தா பறந்து போயிடும்னா. ஆனா நீங்க வீட்டுல பார்க்க முடியுங்க, குழந்தை பெற்றெடுத்து பாலூட்டுகிற தாய்மார்களுக்கு அடிக்கடி பசிக்கும். எப்பெல்லாம் அம்மா சாப்பிட உட்கார்றாளோ அப்பெல்லாம் குழந்தை அழும். எந்த அம்மாவாது என் வயித்த நிறைச்சிட்டு போய் என் புள்ள வயித்த நிறைக்கிறேன்னு சொன்ன ஒரு தாயை விரல் நீட்டி நம்மளால காமிக்க முடியுமா நடுவர்களே? தன் பசியை அடக்கிக் கொண்டு குழந்தைக்கு பாலூட்டுகிற போதே தன்னடக்கத்தையும் புலரடக்கத்தையும் குழந்தைக்கு கற்றுத் தருபவள் தாய். அவளை நீ போற்றி பாதுகாத்தாதாண்டா உலகத்துல உனக்கு வாழ்க்கை. இப்ப இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு நிம்மதியும் சந்தோஷம் வேணும்னா தாயை காப்பாத்தணும். இல்லன்னா என்ன? இந்த பாட்டுக்காரன் சொன்னா, என் தாய் என்னும் கோயில காக்க மறந்திட்ட பாவி அடிக்கிறீனே, என் தாயும் பயிரையும் போற்றி வளர்த்திட்ட பாவி அடிக்கிறீனே, என்ன தொட்டாலும் பார்த்தாலும் தோஷம் அடிக்கிறீனே, எனக்கு 7 ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே. தன்னுயிர பட்டினி போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கர சேர்த்தவளே. நோயாலே நாம் படுத்தாலும் இருக்கும் ஆட்டா, நீ மூட்டு தீண்டிடுமானம் கணக்கு ஆட்டா. பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கு பக்கம் வந்து கொள்ளி வைக்க கூடலியே. இனி ஆற்றிடவும் தேற்றிடவும் மண்ணை போல யாரு? ஆனா ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னை போல யாருன்னு கேட்டதுக்கும் பதில் இருக்கு நடுவர்களே. யாரு தெரியுமா வருவா? அன்னை போல நம்மை தாங்கிட இந்த உலகத்தில இந்த வாழ்க்கையிலே வரக்கூடியவள் மனைவி நடுவர்களே. அதனாலதான் தாய்க்கு பின் தாரம்னு சொன்னோம். அதையும் அவை பாட்டி அழகா சொன்னா, நீரில்லா நெற்றி வாழ், நெய்யில்லா உண்டி வாழ், ஆறில்லா ஊருக்கு அழகு வாழ், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு வாழ், பாழே மடக்கொடி இல்லா மனை அப்படின்னா. இந்த பாழே மடக்கொடி இல்லா மனைனா வேற ஒண்ணு இல்ல நடுவர்களே, சம்சாரம் போனா சகலமும் போச்சுன்னு சொன்னாங்க. உண்மையில நீங்க கேட்டீங்களே, யாராவது வந்து 7 ஜென்மம் எடுத்தாலும் அடுத்த பிறவியில நீதான் எனக்கு மனைவியா வரணும் யாராச்சும் இப்ப கேட்பாங்களான்னு கேட்டீங்கல்ல? இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு, 7 ஜென்மம் இல்லம்மா, 7 ஜென்மம் இல்ல, 7000 ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு பொண்டாட்டியா வரணும். ஆனா என்ன, இதே மாதிரி நீ பேச்சாளரா பிறக்கணும், நீ ஊர் ஊரா போகணும், நான் வீட்டுல நிம்மதியா
பாருங்க, காசு மட்டும் வருதுன்னா காசு இப்ப நான் கொண்டு போய் கொடுத்துருவேன் நடுவர் அவர்களே. இப்ப எல்லார் வீட்லயும் நீங்க நினைச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு தீபாவளி, பொங்கல், கல்யாண நாள், பிறந்த நாள் வந்தா புடவை எடுத்து கொடுப்பாங்கல்ல, கணவர் வந்து புடவை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா எங்க வீட்டுல அப்படி கிடையாது. எப்ப புடவை வேணும்னு கேட்டாலும் வா போவோம் அப்படின்னு கூட்டு போயிருவாரு கடைக்கு. ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாண நாள், இந்த பிறந்த நாள், பண்டிகை எல்லாம் வந்ததுன்னா ஒரு எவ்வளவு பட்ஜெட் எல்லாம் கிடையாது, புடிச்ச புடவை வாங்கிக்கலாம். ஆனா சும்மா நான் வந்து பட்டிமன்றம் போக வேண்டி இருக்குங்க, உடுத்துல சிலையே உடுத்துட்டு போனா அந்த அரசியக்காரெல்லாம் என்ன நினைப்பாங்க நம்மளை பார்த்து, ஏகப்பட்ட அமௌண்ட் வர்றது பூரா வேற எங்கேயும் ஓண்டுருவாங்க. அதனால வான் கூட்டு போனோம்னா, ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, அப்படிதான் போன வாரம் அப்படிதான் கேட்டேன், நீங்க புடவை வா போவோம் அப்படின்னு ஆரம்பிக்க கூட்டு போயிட்டாரு. திருநெல்வேலியில கூட்டு போயிட்டு சொன்னாரு, இந்த தடவை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். எப்பயும் சும்மா கேட்டா ஒரு 500 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுப்பாரு. கூட்டு போயிட்டு சொன்னாரு, இந்த தடவை உனக்கு வந்து கண்டிஷன்லாம் கிடையாது, ஏன் தகுதி என்னன்னு நினைக்கிறியோ அதுக்கு தக்கபடி ஒரு புடவை எடுத்துட்டு வாங்க. நான் நேரம் உள்ள போய் 5000 ரூபாய்க்கு ஒரு புடவைக்கா எடுத்துட்டு வர்றேன். இப்படி முறைச்சிட்டு நிக்கிறாரு. என்ன முறைக்கிறீங்க, கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆகுது, 5000 ரூபாய்க்கு தான் என்ன நீ மதிப்பியா? ஐயோ இது என்ன சங்கடமா போச்சுன்னு நேரம் 5000 ரூபாய் புடவையை தூக்கி போட்டு 25,000க்கு ஒரு புடவை எடுத்துட்டு வர்றேன். கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறாரு. ஏங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, காசு இல்லையான்ற, ஏமா உன் கழுத்துல இருக்கிற தாலி கொடிக்கு இந்த புடவை ஈடாகுமா அப்படின்னாரு. இவ்வளவு ஃபீல் பண்றாரு மனுஷன் அப்படின்னு தூக்கி போட்டு ஜஸ்ட் ஒரு 50,000, 50,000 அவ்வளவு போல 50,000க்கு ஒரு புடவை எடுத்துட்டு வரேன். 50,000 கலர்ல இருக்கு அந்த புடவை. அப்படியே கையில ஏந்தி நடந்து வரேன். நடுவர் அவர்களே, வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுன்னு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு சொல்றாரு, இந்த புடவை எவ்வளவு அழகா இருக்கு, இந்த மாதிரி ஒரு புடவையை உனக்கு வாங்கி உடுத்து, இந்த புடவையால உனக்கழகா, உன்னால இந்த புடவைக்கு அழகான ஒரு பட்டிமன்றமே நடத்தணும்னு எனக்கு ஆசை. அதுக்கும் ஆடுகிற ஐயா தான் நடுவரா இருப்பாரு. ஆனா என்ன இருக்கிறது 500 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா நானே இந்த மாதிரி கை தட்டி சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க முடியுமா? பெண்களுக்கு இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். இத மாதிரி நீங்க கடைக்கு கூட்டு போய் எவ்வளவு வேணா எடுத்துக்க, நான் ஏன் 500 ரூபாய் தான் கொண்டு வந்திருக்கேன்னா கோவப்படக்கூடாது. 500 ரூபாய்க்கு புடவையை வாங்கிட்டு வந்துடணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நான் வந்து 500 ரூபாய்க்கு புடவையை வாங்கி கட்டிட்டு வந்தேன்னா எல்லாம் ஏகப்பட்ட அமௌண்ட் வருது, 500 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுத்தாரு அவன் வீட்டுக்காரன்னு கேட்டா அந்த இடத்துல கூட புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்படி சொல்லுவோம் தெரியுமா? என்ன நினைச்ச அவரை பத்தி, சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு 100 வச்சு 100 வச்ச கை புடிச்ச ஒரே ஒரு கமரு வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கந்தா ராமரென்ன தருமரென்ன மாம மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணோ 7 ஜென்மந்தா ஆடியில செய்தி சொல்லி அவளியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்த சொல்லி வெற்றியில தங்கு மட்ட வச்சு மன்னவருதான் அழகு மன்னவருதான் அழகு மன்னவருதான். இப்ப பாருங்க, நான் வந்ததுல இருந்து எல்லாரும் என்னை கேட்டேன், கிருபான கோவிந்தையர் தான் கேட்டாரு, என்னமா மண்டையை இப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு. உண்மையிலே எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அங்க உட்கார முடியாம நான் பட்ட பாடு பேனை கொண்டு வச்சுட்டாங்க நடுவுல, அது ரெண்டு இப்படி போகுது. ஆனா உண்மையிலே சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சாமிக்கு நேர்ந்துக்கலாம் வெட்டின முடி கிடையாது. கோவத்துல போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். நிஜமாவே சத்தியமா சொல்றேன், பயங்கர கோவம். வீட்டுல ஒரு வாரமா சண்டை. நானும் பாக்குறேன், கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 ரூபாய் பூ வாங்கி கொடுத்தது கிடையாது நடுவர் அவர்களே வீட்டுக்காரர். அவ்வளவு கஞ்சனா அப்படிதான் நினைக்காதீங்க, பப்ளிக்காவா சொல்றது. உண்மையிலே பூ வாங்கி கொடுக்கலங்கிற கோவத்துல தாங்க முடிய வெட்டிட்டு வந்துட்டேன். இது பூ வைக்கிறதுக்கு இல்லாம எதுக்கு இந்த கூந்தல் அப்படின்னு வெட்டிட்டு வந்துட்டேன். அவர் என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டாரு என் வீட்டுக்காரர். என்னடி இப்படி இருக்கு வந்திருக்க அப்படின்னாரா. ஒரு 10 ரூபாய் பூ வாங்கி கொடுக்க வாக்குல முடி வெட்டினதை பத்தி என்ன கேள்வி அப்படின்னு கண்ணுல ஜலம் வச்சுட்டார். பார்த்து கேட்டாரு, ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? ஏயா 20 வருஷமா ஒரு பூ கூட வாங்கி தரலன்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே. என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் ஏன் தெரியுமா உனக்கு பூ வாங்கி கொடுக்கல? ஐயா அவர் ஏன் தெரியுமா எனக்கு பூ வாங்கி கொடுக்கல? கோவிந்தையா ஏன் தெரியுமா? கோவிந்தா கிருபானா ஏன் தெரியுமா பூ வாங்கி கொடுக்கல? உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமா பூ வாங்கி கொடுக்கல? நான் கேட்டேன், ஏங்க பூ வாங்கி கொடுக்கலன்னா, பூ வாங்கி கொடுத்தா அத நீ தலையில வைப்ப, அந்த பூவுல இருக்கிற காம்பு ஒண்ணு குத்தும்.
எங்கடி ஐயா இது மாதிரி குடும்பத்தை நான் எங்கடி அம்மா பார்த்தேன்? திருநெல்வேலிக்கு வாங்க நடுவர் அவர்களே, புதுப்பாட்டை கேளுங்க நடுவர் அவர்களே. எப்படி சொன்னோம்? முல்லைப்பூ காம்புதான் உன் கையில் குத்தாதா, ஊருக்குள் காம்புதான பூவும் பூக்காதா, செம்மண்ணுக் குழுவே உன் கண்ணில் விழுமே, ஊதி காத்தில்லாத பூமி சுத்தாதா, மூக்குத்தி குத்தாதடி, எனக்கு வலிக்கும் வேணாமடி, உனக்கு வலிச்சா ஒரு நொடிதான் சிறுகையில் எடுப்பேன், உனக்கு நானும் கொடுப்பேன். ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் ரோசா பூவை போல, அடிக்கண்ணிக்கு நீ உன்னை கண்ணுக்குள்ள வச்சேன் கண்ணில் மணியைப் போல, நெல்லு கொட்டி வைக்கும் நெல்ல பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சேன் வேணும் அண்ணனுக்குள்ள, நீயும் இல்லாம நானும் இல்ல. ராசா ராசா உன்னை வச்சிருக்கேன் ரோசா பூவை போல. அவ்வளவு லவ், சாதாரண லவ் கிடையாது. நான் முடிச்சிடறேன் நடுவர் அவர்களே. நான் காலேஜ் போகும்போது பஸ்ல பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாருங்க. உண்மையிலே சொல்றேன், 3 வருஷம் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காரு. ஆனா என்னன்னா, பஸ் போய்கிட்டே இருக்கும், பைக் வந்துகிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு டர்னிங்ல வண்டி திரும்பிடும். என்ன நம்மள ஃபாலோ பண்ணி வந்தா ஃபுல்லா வரணும்ல, எங்க திரும்புறாருன்னு போய் பார்த்தா வண்டி திரும்புற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. நம்மால் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாரு, இதுக்கு மேல இவரை விடப்படாத அமுக்கிறணும்னு அன்னைக்கே அமுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் பேசி பழகிட்டு இருக்கும் போது அப்படியே பேச்சுவாக்குல ஒரு நாள் கேட்டேன், தினம் இப்படி வேலைக்கு போறதெல்லாம் சரி, ஒரு நாளாவது உங்களை யூனிஃபார்ம்ல பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. யூனிஃபார்மா அப்படிங்க? ஆமாங்க, டெய்லி நீங்க அங்க ஸ்டேஷன் போறீங்கல்ல, ஏன் நீங்க யூனிஃபார்ம் போட்டு போக மாட்டேன்றீங்க? டியூட்டிக்கு போகும்போது யூனிஃபார்ம்ல தானே போகணும் அப்படின்னு. அவரு சொன்னார், ஆமா டியூட்டிக்கு போகும்போது யூனிஃபார்ம்ல தான் போகணும், அது டியூட்டிக்கு போறவன் யூனிஃபார்ம்ல போவான், நான் கண்டிஷன் பையில கையெழுத்து போட போய்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு கண்டிஷன் பையில கையெழுத்து போட்டவர் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து கூட விடுதலை ஆயிட்டாரு, என்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கல அவருக்கு. ஏன்னா இது சாதாரண பந்தம் இல்லைங்க, ஜென்ம ஜென்மமா சேர்ந்து வந்த பந்தம், சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து வந்த பந்தம் இல்லை. எப்படி தெரியுமா? சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டுத்தோழியே ரத்தினமும் முத்தியமும் சேர்ந்து வந்த சித்திரமே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்லக்கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. அப்படி கொடுத்தோம் நடுவர்களே. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், மனசுல இருக்கிற வருத்தத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். காதலை பத்தி பேசினதுக்கு அப்புறம் முத்தத்தை பத்தி பேசாம எப்படிங்க இருக்கிறது? அதுவும் இவங்க எல்லாம் அந்த வயசான குரூப் எல்லாம் பேசிடுச்சு முத்தத்தை பத்தி. அப்புறம் நாங்க பேசாம இருக்க முடியுமா? யூத் வந்ததுல இருந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்தீங்க, முத்தத்தை எப்படி கொடுத்தீங்க? ஐயா நாங்க எப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன? ஐயா நீங்க வேற கேட்டீங்க, இப்படி முத்தம் கொடுத்தா உதடு கருகிறாதா? உங்க ஸ்டைல்ல முத்தம் கொடுத்தா உதடு கிழிஞ்சு தொங்கிராதா? எப்படி தெரியுமா பாட்டு கொடுத்திருக்காங்க இந்த கோஷ்டி பூரா? பாசிக்காரங்கன்னு தவளை கட்டு போயிடும். நாங்க முத்த பாட்டுல கூட சமூக சிந்தனை வைத்தவர்கள் நடுவர்களே. இந்த பாட்டுல சமுதாய சிந்தனை எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, முத்தம் கொடுக்கும் போதே சமூகத்தை பத்தி யோசிப்போம் நாங்க. அப்படி கொடுத்தோம், உம்மா 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 பத்தி பத்தி ஊத்துக்குள்ளி வெட்டை உம்மா அப்படி. இது இந்த பாட்டுல என்னமா சமுதாய சிந்தனை வந்திருக்கு? உண்மையிலே நடுவர்களே, இந்த தமிழ்நாட்டுல எத்தனை ஊர் இருக்கு, எவ்வளவோ ஊர் இருக்குல்ல. ஏன் எங்க ஆளு உசிலம்பட்டி பொண்ணு இவ உண்மான்னு பாடினா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இந்த பாட்டு வெளிவந்த காலகட்டத்துல உசிலம்பட்டியில பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப
அப்ப எங்கால் பாட்டு எழுதுனா முஸ்லிம்பட்டியில பிறக்கிற பொம்பளை பிள்ளைக்கு எல்லாம் உம்மா கொடுத்து கல்யாணம் பண்ண எங்கால் ரெடியா இருக்காண்டா, கொல்லாதீங்கடா பாவிகளான்னு சமூக சிந்தனையை விதைத்தவன் எங்களுடைய கவிஞர் நடுவர்களே. பாட்டுக்கு இதான் அர்த்தம், இதேதான் அர்த்தம். எழுதுறவனுக்கே தெரியும். இது மாதிரி நிறைய அர்த்தம் தொடர்புகளவும் ஆடுவரையாவே பட்டிமன்றம் அவர் என்ன கூட்டு வருவாரு, நான் இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் சொல்லுவேன். ஆமா நடுவர் அவர்களே, இல்ல நல்ல வசனம் தான் எழுதிட்டு இருக்கு. ஆமா. ஆனா நடுவர் அவர்களே, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் கதை எழுதி வசனம் எழுதுகிற எந்த தொடர்பிலும் இதுவரைக்கும் பல பட்டிமன்ற மேடைகள்ல சொல்ற மாதிரி மாமியார் மருமக சண்டை போடுறது, மனைவிக்கு தெரியாம கணவன் இன்னொரு பெண்ணோட பழகுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் கதை வசனம் எழுதுல சீரியல்ல வந்ததே கிடையாது. இப்ப கூட டிடி தமிழ்ல சரோஜினின்னு ஒரு நாடகம் போய்கிட்டு இருக்கு. நடிகை குஷ்பு அவங்கதான் அந்த ரோல் பண்றாங்க. அதுல அந்த கணவனை இன்னொரு பெண் கணவன் மீது ஆசைப்படுற மாதிரி ஒரு பெண் கேரக்டர் இருக்கு. ஆனாலும் அந்த கணவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, இந்த ஜென்மத்துல என்னுடைய காதல் என் சரோஜினிக்கு மட்டும்தான், வேற எந்த பெண்ணும் என் வாழ்க்கையில நுழைய முடியாது என்று உறுதியாக இருக்கிற ஒரு ஆண் கதாபாத்திரத்தை தான் இந்த கதையிலும் நான் படைத்திருக்கிறேன் நடுவர்களே. அதுல எனக்கு என்ன உங்க மேடையில இருந்து கத்துக்கிட்டதுல அதனால அந்த மாதிரி. ஆகவே நடுவர்களே, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாவற்றையும் எங்களுடைய கவிஞர்களும் தந்திருக்கிறார்கள். குடும்ப உறவுகளை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக அருமையான கருத்துக்கள் புதிய பாடல்களிலே கண்ணதாசன் காலத்திற்கு பிறகும் சொல்லப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். உடம்பெல்லாம் தங்கமடி உன்ன போல பேரழகி ஊருக்குள்ளே இல்லையடி, உன்ன போல பேரழகி உலகத்திலே இல்லையடி. கோடி வாடி ஏ ஜோடி எனக்கு உள்ளே உள்ள தாடி, கோடி வாடி ஏ ஜோடி உள்ளே உள்ள தாடி. வனமரத்து மேல என் பதவி இறக்க போறேன், வனமரத்து மேல ஏறி பதவி இறக்க போறேன். கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்கள் ஆட்டிக்கலாம். போறவளே பார்த்து தெரி ஊருக்காரன் பார்க்காம ஒத்த கண்ண சாட்சி கடி, ஊருக்காரன் பார்க்காம ஒத்த கண்ண சாட்சி கடி. கோடி வாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்று தாடி, கோடி வாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒன்று தாடி. பணம் மகத்து மேல எனக்கு போறேன், அதை மறைச்சு கீழே பறிச்சு பாராய் போகுவேன். பணம் மகத்து மேல பணம் எனக்கு போறேன். நானே 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 ஆந்திரா குப்பம் முதல் பயணம் மாமல்லபுரம் வரை நிமிர்ந்த நலம், சிரம் தூக்கி எழுந்தது சிலை, சிந்தையில் கருணை நிலை. கர்நாடக மண்ணில் 4 செம்மைகள், 57 அடி சரவண பிளவா, 42 அடி கார்காலா, 39 அடி தர்மஸ்தலா, 35 அடி வேலூர், 20 அடி கோடககிரி. தமிழகத்தில் வந்தது உப்பு வேலூரில் எழுந்தது 18 அடி பாகுபலி நின்றார். தமிழர் பார்வையில் விளங்கிட கண்டார். இப்பொழுது பொன்னூரில் பெரும் வரலாறு 24 அடி
தமிழ் சமணர்களுடைய பெருமை, மஸ்தகாபிஷேகம் மகிழ்ச்சி நிறைந்தது என் மனக்கு பொன்னூரில். பாகுபலி பகவான் மலர்ந்தெழுந்தார். பகவான் பாகுபலி நமோஸ்து நமோஸ்து நமோஸ்து. இது பாரதம் பெற்ற வரம், வரலாறு படைத்தது தமிழ் சமணர்களின் கரம். நன்றி, வணக்கம். அருமையான கவிதை. நம்முடைய பக்தி உணர்வோட இந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்த காலத்தினுடைய பாடல்கள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை தந்தார்களா, இந்த காலத்தினுடைய பாடல்கள் நல்ல பாடத்தை தந்தார்களாங்கிற ஒரு அருமையான கேள்வி. ஒரு 2 நிமிடத்துல உங்களுக்கு நான் அனுமதியை தருவேன். யாரும் எழுதிருக்க வேணாம். மணி 4:30 மணி நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சி இந்த தினம் நடந்திருக்கு. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை வண்ணப்படமாக ஒளிப்பதிவு செய்து வரக்கூடிய வீடியோ போட்டோகிராபர் அவர்களுக்கும் நம்முடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, யூடியூப்ல போட்டாலும் பல லட்சக்கணக்கான உலக தமிழர்கள் பார்ப்பார்கள். அந்த ரசிகர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து, கவியரசர் கண்ணதாசன் காலம் வரை உள்ள பாடல்கள் நம்முடைய நெஞ்சில் நிலைத்து நல்ல பாதையை தருகிறார்களா? இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாடல்கள் சில வரி மட்டும் இப்படி கொண்டு போறேன். நீங்க அதுக்கு என்ன எனக்கு பதிலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்னு பார்ப்போமே. கண்ணதாசன் காலம் வரை உள்ள கவிஞர்கள் இப்பொழுது யாரும் இல்லை, நடித்தவர்களும் யாரும் இல்லை, இசையமைப்பாளர்களும் யாரும் இல்லை, கேட்டவர்களும் கூட பல பேர் இல்லை. இவர்களெல்லாம் இன்றைய தினம் பெரும்பாலும் இல்லை. ஆனால் அந்த பாடல்கள் மட்டும் இன்றைய தினம் வரை நின்று கொண்டு நிலைத்துக் கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கவிஞர்கள் அனைவருமே மெத்த படித்தவர்கள், MA, MPhil, PhD நிறைய படித்தவர்கள். ஆனால் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு, பட்டுக்கோட்டையார் 6ஆம் வகுப்பு, மருதகாசி 9ஆம் வகுப்பு, கவி காமு ஷரீப் அவரும் 9ஆம் வகுப்பு, பாலி அவர் மட்டும் ஹைஸ்கூல். அவ்வளவுதான். இவர்களெல்லாம் உயர்நிலை பள்ளியை தாண்டாதவர்கள். ஆனால் தமிழனை உயர்நிலைக்கு அழைத்து சென்ற கவிஞர்கள். அதனாலதான் இவ்வளவு நாள் மானிட்டு வாலி காதலாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும். இங்க மேடையில நான் வந்தப்ப பேசினாங்க, நம்முடைய சாமிகள் பேசினார், இது சமணர்களுடைய கும்பாபிஷேக விழா. ஆனால் கலந்து கொண்டு உதவி செய்தவர்கள் அனைத்து அனைத்து மதத்தையும் சார்ந்த பெருமக்களை எல்லாம் இன்றைய தினம் வந்திருக்கிறாங்க பொன்னூர். இதற்கு உதவி செய்தவர்கள் அனைவருமே பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அனைவருமே இந்த பகவானுடைய சன்னிதானத்துக்கு வந்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு அருமையான சிறப்பை இந்த பொன்னூருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையை மேடையில பேசினார். இந்த பகவான் உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் ஒருவருக்கு மட்டும்தான் தர்றாரா? ஆண்டவனுடைய படைப்பு தான் உலகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் தனி ஒரு மனிதனுக்கு மட்டும் ஆண்டவன் தரல, எல்லாருக்கும் தான் கொடுத்தார். அந்த அறிவை கொண்டு பயன்படுத்தினவன் முழிச்சுக்கிட்டான், அந்த அறிவை பயன்படுத்தாதவன் நடு ரோட்ல நிக்கிறான். இது ஆண்டவன் மேல குற்றம் இல்லை. சில பேர் சொல்லுவான், ஏன் தான் என்ன படைச்சியோமா, அவன் ஒழுங்காதான் படைச்சான், நீ ஒழுங்கா இல்ல. அதுக்கு ஆண்டவன் மேல பழி போட முடியாது. எல்லாருக்கும் தானே கொடுத்திருக்கிறான் ஆண்டவன். இவங்களுக்கு தனி, இவங்களுக்கு தனி தள்ளி மாலை நிலா ஏறி என்றால் வெளிச்சம் தர
கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பசித்தவனே பாவம் இல்லை. படைத்தவனே பழியும் இல்லை. பசித்தவனே பாவம் இல்லை. இழைத்தவர்கள் சுருட்டி கொண்டார், உழைப்பவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அடிப்படை பேராசை கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்கள் மீதும் சாதாரணமாக விசுவாசம் காட்டுங்கள், ஆனால் அதிகமான பற்று வைக்காதீர்கள். இதுதான் சமணத்தில் மிக முக்கியம். நாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஆசை. நான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பேராசை. அந்த ஆசையில தான நாம உழன்று இருக்கிறோம். இந்த இப்ப பாடக்கூடிய நான் என்னுடைய பாடல் ஒரு 8000 மேடைக்கு மேல நான் பாடியிருக்கிறேன். உலகம் முழுவதும் தொலைக்காட்சியில் எனக்கு நல்ல பெயர் வாங்கினது இப்ப நான் பாடக்கூடிய பாடல். யூடியூப்ல தினமும் என்னுடைய பாட்டு பட்டிமன்றத்தை 197 நாடுகளை சார்ந்த தமிழர்கள் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு இந்த பாடலுக்காக கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெருமை. அந்த சில வரியை மட்டும் பாடி இந்த பாடல் மிருகமாக இருப்பவன் கேட்டால் மனிதராவான், மனிதனாக இருப்பவன் கேட்டால் தெய்வத்தன்மை உடையவனாக மாறிவிடுவான். அந்த சிந்தனை தரக்கூடியது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற ஒரு படத்துல கண்ணதாசன் எழுதி திருச்சி லோகநாதன் பாடிய பாடல். இது போன்ற பாடல்கள் தான் தமிழனுடைய சிந்தனையில் ஒரு வாழ்வியல் சிந்தனையை தந்து அவர்கள் திரையரங்குகளை எல்லாம் கோவில்களாகவும் பள்ளிக்கூடங்களாகவும் மாற்றி காட்டிய பெருமை இது போன்ற பாடல்களுக்கு தான் கண்ணதாசன் காலத்தில் தான் பெரும்பகுதியாக இருந்தது என்பதை சொல்லி அந்த பாடலை நிறைவு பாடலா கொடுக்கிறேன். ஆரம்பி கேட்டு பாருங்க. அந்த பாடல் முடிஞ்சோன்னா எல்லாரும் கைதட்டுங்க கண்ணதாசனுக்காக. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளைகளா. மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.